தலைப்புச் செய்திகள். திருவல்லிக்கேணியில் உள்ள கலைவாணர் அரங்கில் சீருடை பணியாளர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கும் விழா நடைபெற்றது. ஸ்காட்லாந்து யார்டு போலீசுக்கு இணையாக தமிழ்நாடு காவல்துறை செயல்பட்டு வருகிறது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழக துணை முதலமைச்சரும் திமுகவின் இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலினின் 47வது பிறந்தநாள் விழா இன்று திமுகவினர் உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர். மேலும் அரசியல் கட்சித் தலைவர்கள் பலரும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் பேரறிஞர் அண்ணா கலைஞர் நினைவிடத்தில் துணை முதல்வர் மரியாதை செலுத்தினார். கனமழை காரணமாக டெல்டா மாவட்டங்களில் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியது. தமிழக வளர்ச்சிக் கழக ஆட்சிக்குழுவின் புதிய தலைவராக முன்னாள் துணைவேந்தர் மா. ராஜேந்திரன், செயலாளராக சென்னை பல்கலைக்கழக சைவ சித்தாந்த துறை தலைவர் பேராசிரியர் நல்லூர் ச. சரவணன் உள்ளிட்ட நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டனர். தனித்தமிழ் அறிஞர் மறைமலை அடிகளார் பேத்திக்கு ரூபாய் 1,00,000 நிதியுதவி வழங்குவதாக அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி அறிவித்துள்ளார். வெற்றிகரமான மகிழ்ச்சியான மனிதராக உருவாக நற்சிந்தனை அவசியம் என்று தருமபுரி மாவட்ட ஆட்சியர் கி. காந்தி நற்சிந்தனை நன்னடை நிகழ்வில் வலியுறுத்தியுள்ளார். சென்னை மாநகரத்தில் அதிமுக செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் வரும் டிசம்பர் 15ஆம் தேதி நடைபெறும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். இது சமூக நீதி அரசு வி.பி. சிங் ஆன்மா ஒருபோதும் மன்னிக்காது என்று தமிழக அரசு மீது மீண்டும் ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே நெய்மலை அக்கரைப்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் ரவி. இவரது மனைவி மாதம்மாள். இவர்களுக்கு மனோரஞ்சனி, நித்தீஸ்வரி என 2 மகள்கள் இருந்த நிலையில் தற்போது மாதம்மாள் 7 மாத கர்ப்பிணியாக இருந்துள்ளார். இந்த நிலையில் கணவர் மீது சந்தேகம் கொண்டு 2 குழந்தைகளுடன் இந்த இளம்பெண் தற்கொலை செய்து கொண்டுள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே உள்ள காட்டனத்தல் கிராமத்தை சேர்ந்தவர் கல்வராயன் மகன் செல்லமுத்து. வயது 75. இவருக்கு ஏலக்கண்ணி 63 என்ற மனைவியும் 1 மகன் 3 மகள்கள் உள்ள நிலையில் அனைவருக்கும் திருமணமாகி தனித்தனியே வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் செல்லமுத்து உடல்நலக் குறைவால் உயிரிழந்துள்ளார். இவர் இறந்து அரை மணி நேரத்திலேயே இவரது மனைவி ஏலக்கண்ணியும் உயிரிழந்துள்ள சம்பவம் அப்பகுதியில் பெரும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இறப்பிலும் இணைப்பிரியாத தம்பதி என்று அப்பகுதி மக்கள் கவலை கொண்டனர். சென்னை மெரினா கடற்கரையில் புயலின் கடும் சீற்றம் காரணமாக எச்சரிக்கை மிதவை ஒன்று கரை ஒதுங்கியுள்ளது. குற்றங்களை குறைத்து விட்டோம் என்பது சாதனை அல்ல, குற்றங்களே இல்லை என்று சொல்வதுதான் சாதனை என முதல்வர் ஸ்டாலின் பேசியுள்ளார். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக இன்று தமிழகம் வந்தார். இதனைத் தொடர்ந்து கோவையிலிருந்து சாலை மார்க்கமாக உதகைக்கு பயணம் மேற்கொண்டார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் லஞ்சம் பெறப்படுவதாக லஞ்ச ஒழிப்பு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பெயரில் நேற்று முன்தினம் மாலை 4:30 மணிக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை போலீஸ் டிஎஸ்பி சுபாஷினி தலைமையில் 8 பேர் கொண்ட போலீசார் சோதனை மேற்கொண்டனர். இந்த சோதனையில் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. கோச் வீதி ரயில்வே சுரங்கப்பாலத்தின் வழியாக இருசக்கர வாகனத்தில் அதிவேகமாக சென்ற இளைஞர் முன்னே சென்ற இருசக்கர வாகனத்தின் மீது மோதி கீழே விழுந்துள்ளார். அப்போது எதிரே வந்த தனியார் நிறுவன வேனின் பின்சக்கரத்தில் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்தார். துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினுக்கு கவிஞர் வைரமுத்து தம்பி வா தலைமை ஏற்க வா என்று பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் குறித்து விமர்சனம் செய்து வீடியோ வெளியிட்ட வணக்கம்டா மாப்ள புகழ்தேனி அருண் என்பவரை விசிகாவினர் நேரில் மிரட்டும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. விசிகாவினர் தாக்கியதில் அருண் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். திருப்பூரில் திருடு போன வாகனத்தை திருப்பிக் கொடுக்க லஞ்சம். 18 ஆண்டுகள் நடைபெற்ற வழக்கில் காவலருக்கு 3 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. ராமதாசும் அன்புமணியும் தான் முதலில் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று வீரத்தமிழர் உரிமை பாதுகாப்பு சங்கம் தெரிவித்துள்ளது. தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தனது பிறந்தநாளை முன்னிட்டு முதல்வர் ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து பெற்றார். தஞ்சை மாவட்டம் மல்லிப்பட்டினத்தில் உள்ள விசைப்படகு மற்றும் நாட்டுப்படகு மீன்பிடி தளத்தில் சுமார் 300 படகுகள் மூலம் மீனவர்கள் மீன்பிடித்து தங்களது வாழ்வாதாரத்தை காத்து வருகின்றனர். இந்த நிலையில் கடல் நீர்மட்டம் உயர்வால் மல்லிப்பட்டினம் மீனவர்கள் அச்சத்தில் உள்ளனர். பாம்பன் புதிய பாலம் பணிகள் நிறைவடைந்த நிலையில் பயணிகள் ரயில் இயக்க ரயில்வே பாதுகாப்பு வாரியம் அனுமதி அளித்தது. சென்னையில் கிழக்கு கடற்கரை சாலை விரிவாக்கத்திற்காக 856 மரங்கள் வெட்டி அகற்ற முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்திய வரலாற்றை புரட்டி போட்ட புரட்சியாளர் வி.பி. சிங் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புகழாரம் தெரிவித்துள்ளார். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு 4 நாட்கள் அரசுமுறை பயணமாக இன்று நீலகிரி மாவட்டத்திற்கு வருகை தந்துள்ளார். இதையொட்டி நீலகிரி மாவட்டத்தில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டு உள்ளது. ஊழல் அரசியல்வாதிகள் மக்களால் புறக்கணிக்கப்படுகின்றனர் என்றும் தேர்தல் ஆணையம் நேர்மையாகவும் சுதந்திரமாகவும் செயல்படுகிறது என கவர்னர் ஆர். என். ரவி தெரிவித்துள்ளார். பள்ளி மாணவியரிடம் அத்துமீறும் ஆசிரியர்களின் சான்றிதழ்கள் ரத்து செய்யப்பட்டு கட்டாய பணி நீக்கம் செய்யப்படுவர் என தனியார் பள்ளிகள் இயக்குனர் பழனிசாமி தெரிவித்துள்ளார்.
தமிழ்நாடு முழுவதுமே மது போதையில் அட்ராசிட்டி செய்வது இப்போது பல ஊர்களில் அதிகரித்துவிட்டது. போதையில் என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் வம்பிழுக்கிறார்கள். அதன் பின்னர் மன்னிப்பு கேட்கிறார்கள். அந்த வகையில் பெண் ஒருவர் கரூரில் காலையிலேயே மது அருந்திவிட்டு போலீசாரை படாத பாடுபடுத்தியுள்ளார். தமிழகத்தில் காவல்துறையும் இந்து மதத்துக்கு விரோதமாக செயல்படுகிறதா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது என பாஜக ஒருங்கிணைப்பு குழு தலைவர் எச். ராஜா கூறியுள்ளார். டெல்லியில் சர்வதேச கூட்டுறவு ஆண்டு விழா நேற்று நடந்தது. இதில் இந்திய அளவில் சிறந்த வங்கி சேவைக்கான விருது தமிழக மாநில தலைமை கூட்டுறவு வங்கிக்கு வழங்கப்பட்டது. கோடை மின் தேவையை சமாளிக்க 2000 மெகாவாட் வரை மின்சாரம் வாங்க மின் வாரியம் முடிவு செய்துள்ளது. வடகிழக்கு பருவமழையையொட்டி விருகம்பாக்கம் மற்றும் ஓட்டேரி நல்லா கால்வாய்களில் நடைபெற்று வரும் தூர்வாரும் பணிகளை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் நேற்று ஆய்வு செய்தார். திருப்பூர் மத்திய பஸ் நிலையத்திலிருந்து பல்வேறு பகுதிகளுக்கு மாநகர பஸ் இயக்கப்பட்டு வருகிறது. பல்வேறு பணிகளுக்கு செல்லும் தொழிலாளர்கள் மற்றும் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் நகர பஸ்ஸையே பயன்படுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் பழுதாகி நின்ற அரசு பஸ்ஸை பள்ளி மாணவர்களே தள்ளி சென்றனர். விடுதலை புலிகள் இயக்கத்தின் தலைவர் பிரபாகரனின் 70வது பிறந்தநாளை முன்னிட்டு கோவை காந்திபுரம் பகுதியில் உள்ள பெரியார் படிப்பகத்தில் தந்தை பெரியார் திராவிட கழகத்தினர் கேக் வெட்டி கொண்டாடினர். பராமரிப்பு பணிகள் காரணமாக மைசூரு தூத்துக்குடி இடையே செயல்படும் ரயில் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. திடீர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த KN நேரு சிகிச்சைக்கு பின்னர் வீடு திரும்பினார். தற்கொலைகள் தொடர்ந்து நடப்பதால் ஆன்லைன் சூதாட்டத்துக்கு தடை பெற வேண்டுமென்று ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். தேர்வில் தேர்ச்சி பெற்று காத்திருப்போர் பட்டியலில் உள்ள கால்நடை மருத்துவர்களுக்கான பணி நியமனம் தொடர்பான அதிகாரிகள் அளவிலான கூட்டம் நாளை நடைபெறவுள்ளது என தமிழக அரசு உயர்நீதிமன்றத்தில் தகவல் தெரிவித்துள்ளது. அதானி ஊழல் பிரச்சனையை திசை திருப்ப பாமக நிறுவனர் ராமதாஸ் முயற்சி செய்வதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன் ஆகியோர் குற்றம் சாட்டியுள்ளனர். குடியரசுத் தலைவர் இன்று உதகை வருவதை முன்னிட்டு நேற்று வாகன ஒத்திகை நடத்தப்பட்டது. மேலும் மாவட்டத்தில் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் செங்கல்பட்டு சாலை பெரியார் நகரில் மழைநீர் வடிகால்வாய் திறந்த நிலையில் இருந்தது. தினமலர் செய்தி எதிரொலி காரணமாக வடிகால்வாய் சீரமைப்பு பணி தொடங்கியது. கூகுள் மேப் பார்த்து வாகனங்கள் ஓட்டி அடிக்கடி விபத்துகள் நடப்பதாக தொடர்ந்து செய்திகள் வந்து கொண்டே இருக்கின்றன. கூகுள் மேப்பை பார்த்து ஓட்டுபவர்கள் கொஞ்சம் முன்னேயும் பார்த்து ஓட்ட வேண்டுமல்லவா என்ற கேள்வி எழும்பியுள்ளது. அதானி மீது குற்றம் சாட்டுகள் குவியும் போதெல்லாம் பிரதமர் மோடியின் பெயரும் சேர்ந்தே அடிபடுகிறது. தற்போது அமெரிக்காவில் அதானிக்கு எதிராக கிளம்பியிருக்கும் குற்றம் சாட்டிலும் மோடியையும் கை காட்டுகிறது எதிர்க்கட்சியான காங்கிரஸ். அதே நேரத்தில் தமிழ்நாட்டிலுள்ள சில எதிர்க்கட்சிகள் காங்கிரசின் கூட்டாளியான திமுகவை நோக்கியும் கேள்வி எழுப்பி வருகின்றன. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே பெட்ரோல் பங்கில் ஞாயிற்றுக்கிழமை இரவு தனது வாகனத்திற்கு டீசல் நிரப்பிய பின் QR கோடில் ஸ்கேன் செய்து பணம் செலுத்துவது போல் காட்டிவிட்டு பெட்ரோல் பங்க் ஊழியரின் செல்போனை வாகன ஓட்டுநர் பறித்து சென்றுள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே தேவபாண்டலம் அரசு பள்ளி மாணவர்களுக்குள் தகராறு ஏற்பட்டு பேருந்து நிறுத்தத்திலேயே ஒருவரை ஒருவர் சரமாரியாக தாக்கி கொண்டுள்ளனர். உலக பளுதூக்கும் போட்டியில் தமிழக வீராங்கனை கஸ்தூரி தங்கம் வென்றுள்ளார். மல்யுத்த வீரர் பஜ்ரங் புனியாவுக்கு 4 ஆண்டுகள் விளையாட தடை விதிக்கப்பட்டுள்ளது. சென்னை புது வண்ணாரப்பேட்டையை சேர்ந்தவர் காசிமா. உலக கேரம் போட்டியில் பங்கேற்ற இவர் இந்தியாவுக்காக 3 தங்கங்களை பெற்று அசத்தியுள்ளார். தங்கம் விலை மீண்டும் உயர்ந்துள்ளது மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் 200 அதிகரித்து ஒரு சவரன் 56,632 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கிராமுக்கு ரூபாய் 25 அதிகரித்து ஒரு கிராம் தங்கம் 7,105க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. கனமழை எச்சரிக்கை காரணமாக 2 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட்டும் 10 மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட்டும் விடுக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த 12 மணி நேரத்தில் புயலாக மாறும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மிக கனமழை எச்சரிக்கை காரணமாக தமிழகத்தின் பல மாவட்டங்களுக்கு இன்று பள்ளி கல்லூரிகள் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் மையம் கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மணிக்கு 13 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்கிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாகையிலிருந்து 400 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுச்சேரியிலிருந்து 510 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னைக்கு தெற்கு தென்கிழக்கே 590 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது. தொடரும் கனமழை காரணமாக மயிலாடுதுறை அருகே ஒரு கிராமத்தில் பிரம்மாண்டமான வீடு இடிந்து விழுந்தது. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அல்லது வலுப்பெற்று புயலாக மாறி பரங்கிப்பேட்டை மற்றும் சென்னைக்கு இடையே வரும் 30ஆம் தேதி கரையை கடக்கலாம் என்று தமிழ்நாடு வெதர்மேன் தெரிவித்திருக்கிறார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.